வணக்கம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளிய 20 பொன்மொழிகள். 1. நீங்கள் பக்திக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது போல் யாரிடமும் குறை காணாமல் இருக்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள். 2. என் பணம், என் படிப்பு என்று சிறிதும் எண்ணாதே. நான் மக்களின் சேவகன், நான் பக்தன் என்று எண்ணிக்கொள். 3. இன்று புகழ்கிற அதே வாய் நாளை நித்திக்கும். பெயர் புகழை நான் விரும்பவில்லை. ஏழைக்கு ஏழையாக, எளியவருக்கு எளியவனாக இருக்கவே விரும்புகிறேன். 4. ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தீவிரமான முயற்சி தேவை. 5. ஈரமுள்ள குச்சி தீப்பற்றாது, அதுபோல் உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிட்டாது. 6. உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை. அவன் எல்லோரிடமும் வெற்றியடைகிறான். 7. கண்களே உள்ளத்தின் வாசல், அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். 8. தேனீ மலரை தவிர வேறு எதன் மீதும் உட்காராது, அதுபோல உண்மையான துறவி இறை ஆனந்தத்தை தவிர வேறு ஆனந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 9. உங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது, அதை எவராலும் அசைக்க முடியாது. 10. பொறுமை மனிதர்கள் அனைவருக்கும் அவசியமானது. பொறுமையுள்ளவனுக்கு என்றுமே அழிவு உண்டாகாது. 11. எக்காரணத்தை முன்னிட்டும் மனிதன் பொய்பேசி பழகக்கூடாது. பொய்பேசி பழகுபவன் படிப்படியாக பாவக்காரியங்களை செய்யக்கூடிய கீழான மனநிலையை பெறுகிறான். 12. தர்ம வழியில் நீ நிம்மதியாய் வாழும்போது உலக மக்களின் புகழையும் இகழையும் ஒருபோதும் பொருட்படுத்தாதே. 13. அனுபவத்தை விட பெரிய ஆசான் யாரும் இல்லை. அது முதலில் சோதனையை கொடுத்துவிட்டு பிறகுதான் பாடத்தை போதிக்கும். 14. துன்பத்தை நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதை உன் வழக்கமாக்கிவிட்டால் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. 15. உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். சோதனைகளின் மூலம் அவர்கள் மேன்மை அடைவார்களே தவிர கீழே செல்ல மாட்டார்கள். 16. செல்லும் பாதையில் வெற்றி என்பது பிறரால் அளிக்கப்படுவது, ஆனால் அதில் கிடைக்கும் திருப்தி என்பது உன்னால் மட்டுமே உணரப்படுவது. 17. பிறர் எதை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீயே செய். மனிதர்கள் புகழ்வதும் இகழ்வதும் விரைவு, அதனால் மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனிக்காதே. 18. செல்வத்தை அளவுக்கு அதிகமாக வைத்திருப்பவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக தனக்காகவே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அதை துன்பப்படும் மக்களுக்கு உதவ வேண்டும். 19. மக்களில் பெரும்பாலானவர்கள் புகழுக்காக புண்ணியத்தை தேடும் செயல்களை செய்கின்றனர். அத்தகைய சேவைகள் யாவும் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டவை. 20. விலை மதிப்பற்ற முத்தை உள்ளடக்கிய சிப்பியின் மதிப்பு மிக குறைவு, ஆனால் அது முத்தின் வளர்ச்சிக்கு அவசியமானது. முத்தை பெற்ற பிறகு ஓடு எந்த பயனும் இல்லை. எனவே உயர்ந்த உண்மையை, அதாவது கடவுளை அடைந்தவருக்கு சடங்குகளும் அவசியமில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளிய பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.